ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பாக்கு வந்து இன்னைக்கு மதியம் கேரட் தான் கொடுக்க போறேன். அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். கேரட்ல வந்து பீட்டா கரோட்டின் இருக்கு, விட்டமின் ஏ இருக்குது, டைஜஷன் நல்லாகும், இம்யூனிட்டி சிஸ்டம்க்கு ரொம்பவுமே நல்லது. அது இல்லாமல் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அந்த கேரட்டோட ஷேப்பே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். விட்டமின் ஏ மட்டும் இல்லை, விட்டமின் B6ம் கேவும் கூட இருக்குது. குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு ரொம்பவுமே நல்லது. நீங்கள் வந்து இது 6 மந்த்லேருந்தே கொடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஓல்டு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இது எப்படி கொடுத்தேன்னு பார்க்கலாம். நான் ஒரு சின்ன துண்டு கேரட் எடுத்துட்டேன். கேரட்டை வந்து ரொம்ப மெல்லிஸாக துருவி எடுத்துட்டேன். ஏன்னா நான் சாப்பாடு இப்போ வந்து அப்படியே பிசைஞ்சு தான் பாப்பா கொடுக்குறேன். அதனால அதை நல்லா சின்னதாக சீவி எடுத்துக்கிட்டேன். நான் தேங்காய் எண்ணெயில் தான் பாப்பாவுக்கு இதை செஞ்சு கொடுக்குறேன். எந்த கசகசான்னு எந்த பொருள் எடுக்கல. கொத்தமல்லி, கேரட்டு இதில் மெயினாக எடுத்துக்கிட்டாச்சு. அது இல்லாமல் நார்மலாக ஆயில் வந்து கோகோனட் ஆயிலில் செஞ்சு கொடுக்க போகிறேன். வெங்காயம் சும்மா ரொம்ப பொடுசாக ஒரு 2 வெங்காயம் ரொம்ப பொடுசாக வெட்டி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் லைட்டாக வணங்கினதும் சீரகம் போட்டாச்சு. நீங்கள் கேஷ்யூ நட் வேணும்னா போட்டுக்கலாம். நான் வந்து போடலை, எப்பயுமே போட்டு கொடுப்பேன். இப்போ வந்து நான் போடலை, சீரகம் எடுத்துட்டேன். உப்பு வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். இது உடனே நம்ம கேரட் போட்டுக்கலாம். இப்போது கேரட் போட்டோடனே அந்த ஆயிலே நல்லா ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி ஆகும். ஏன்னா பாப்பாவுக்கு நாங்கள் வந்து கேரட் பீட்ரூட் ஆயில் தான் உடம்புக்கு தேய்ச்சி மசாஜ் பண்ணி கொடுக்குறோம். அதனால சொல்கிறேன். ஆயில் வந்து நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி ஆகும்போது நீங்கள் அப்போ அது கூடவே வந்து கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இதை நல்லா வணக்கிட்டு நீங்கள் உப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு போட்டுட்டு ரைஸ் போட்டு கிண்டி கொடுத்துக்கலாம். இவ்வளோதான் இந்த ரைஸு. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். பாப்பா விரும்பி சாப்பிட்டுக்கிட்டா, எல்லாருமே விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க குழந்தைங்க. நீங்கள் இது மட்டும் இல்லை, இது கூட நீங்கள் பீட்ரூட்டும் போட்டு 2 மிக்சிங்காகவும் கொடுக்கலாம். நான் பழைய வீடியோவில் அப்படி மிக்சிங்காக குக்கரில் வேக வச்சு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் ரொம்ப மசிச்சு கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. இப்போ வந்து பாப்பாவுக்கு நான் பிணைஞ்சு கொடுத்தாவே சாப்பிட்டுக்கிறா. கேரட்டில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் கேரட் ரைஸ் இப்படி வச்சு கொடுக்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு நான் ஸ்டார்டிங்கில் வீடியோலேயே சொல்லிட்டேன். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. 6 மந்த்லேருந்தே கொடுக்கலாம். காரத்துக்காக நான் ஒரு துளி பெப்பர் தூள் போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து பெப்பர் போடலாம், இல்லைன்னா லைட்டாக மிளகா போட்டுக்கலாம். நான் மிளகா போடாதனால பெப்பர் போட்டுக்கிட்டேன். 6 மந்த் பேபிக்கு கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து குக்கரில் வேக வச்சு கொடுங்க. கேரட் கண்டிப்பாகவே கொடுக்கலாம். குக்கரில் வேக வச்சு கேரட்டும் ரைஸு லைட்டாக சீரக பவுடர் போட்டு கொடுங்க. அதுதான் நல்லது 6 மந்த் பேபிக்கு. பாப்பாவுக்கு 1 வயசு 4 மாதம் ஆனனால நான் வந்து இப்படி கொடுக்குறேன். அவள் சாப்பிட்டுக்கிட்டா. நான் சாப்பாடு ஃபுல்லாகவே அந்த ஒயிட் ரைஸ் ஃபுல்லாகவே நல்லா ஆரஞ்சு கலர் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டிகிட்டே இருந்தேன். இந்த அளவுக்கு கிண்டிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பாப்பா கொடுத்தேன். பிசைஞ்சு தான் கொடுத்து அவள் சாப்பிட்டுக்கிட்டா. இதுக்கு மேலே குழந்தைக்கு 1 வயசு 2 மாதம்லாம் தாண்டிடுச்சுன்னா நீங்கள் ரைஸ் வந்து எப்பயுமே கையில் கொடுக்கறது தான் நல்லது. அரைச்சி கொடுத்தாலாம் மற்ற வேறு எந்த ஃபுட்டும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே விரும்பி சாப்பிடாம ஆயிடுவாங்க. அதனால் நீங்கள் இப்படி கொடுக்குறது தான் நல்லது. இதில் நீங்கள் முட்டை உடச்சி இந்த கேரட்டோடையே வணக்கிட்டு ரைஸ் போட்டு கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். நான் முட்டை ஆட் பண்ணல. அப்படி கொடுத்தா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நான் 1 டே விட்டு 1 டே முட்டை கொடுக்குறனால நான் இதில் சேர்த்திக்கல. தேங்க்யூ.